நண்பர்களே, பேங்க்ல போட்டா வட்டி கம்மி, ஷேர் மார்க்கெட்னா பயம். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்கே முதலீடு செய்யறது? 2026ல போஸ்ட் ஆபீஸ் வட்டி விகிதங்கள்ல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்க ஒரு நடுத்தர குடும்பத்தோட இந்த உரையாடலை மட்டும் முழுசா கேளுங்க. இந்த கதையில 3 பேர் இருக்காங்க. முதல்ல ராமநாதன், ரிட்டையர் ஆனவரு, ரொம்ப ஜாக்கிரத டைப். ₹1 செலவு செஞ்சாலும் கணக்கு பாப்பாரு. அப்புறம் அவர் மனைவி லக்ஷ்மி, வீட்டு பட்ஜெட்ட விரல் நுனியில வச்சிருப்பாங்க. சிக்கனத்துக்கு மறுபெயரே இவங்க தான். கடைசியா அவங்க பையன் அருண், டெக்னாலஜி மூலமா எல்லா அப்டேட்டையும் விரல் நுனியில வச்சிருக்கிற ஒரு கில்லாடி. லக்ஷ்மி, கொஞ்சம் இங்க வாயேன். இந்த கால்குலேட்டர்ல என்னதான் கணக்கு போட்டாலும் நாம ரிட்டையர்மெண்ட்ல வந்த அந்த 5 லட்சத்தை அப்படியே சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறது வீண்னு தோணுது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி ஏறுற வேகத்தை பார்த்தா வர்ற வட்டி காஃபி தூள் வாங்க கூட பத்தாது போல இருக்கே. அதான பார்த்தேன், காலையிலேயே ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஆமாங்க, நேத்து கூட நம்ம சாரதா அக்கா வாசல்ல கோலம் போடும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் போன வாரம்தான் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு பெரிய தொகையை டெபாசிட் பண்ணாராம். பேங்க் வட்டியை விட அங்க இப்போ ஜாஸ்தியா இருக்கான். அதுவும் அரசாங்கம் கேரண்டிங்கிறதுனால பயமே இல்லையாம். என்னவோ சொல்ற லக்ஷ்மி, முன்னாடியெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்னா லெட்டர் போட மட்டும்தான் போவோம். இப்போ வட்டியெல்லாம் நிஜமாவே அதிகமா தருவாங்களா, இல்ல பழைய ரேட்டு தானா? 2026ல என்ன நிலவரம்னு யாருக்கு தெரியும்? என்னப்பா, 2 பேரும் காலையிலேயே பெரிய ஃபினான்ஷியல் பிளானிங்ல இறங்கிட்டீங்க போல. அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. 2026க்கான லேட்டஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் வட்டி விகிதங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் லிஸ்டே இதோ என்கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் இப்போ பல ஸ்கீமுகளுக்கு வட்டியை ஏத்திருக்காங்க. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல. அருண், அப்போ அந்த 5 லட்சத்தை எதுல போட்டா உங்க அப்பாவுக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லுப்பா. கண்டிப்பா சொல்றேம்மா. நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் எவ்வளவு லாபம் வரும், எந்த ஸ்கீம்ல போட்டா மாசம் மாசம் பணம் கிடைக்கும்னு எல்லா கணக்கும் இதோ என் லேப்டாப்ல இருக்கு. இப்ப சொல்லட்டுமா? இப்போ அருண் சொல்ல போற அந்த அதிரடி வட்டி விகிதங்களை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னென்ன அடுத்த காட்சியில பாப்போம். இங்க பாருங்கப்பா, முதல்ல நாம சாதாரணமா பணம் வச்சிருக்கிற சேவிங்ஸ் அக்கவுண்ட் எஸ்பி, இதுக்கு இப்போ 4% தான் வட்டி தராங்க. ஆனா அதே பணத்தை நீங்க டைம் டெபாசிட்ல போட்டா லாபம் வேற லெவல்ல இருக்கும். அதாவது 1 வருஷத்துக்கு 6.9%, 2 வருஷத்துக்கு 7.0%, 3 வருஷத்துக்கு 7.1%. ஆனா அதிரதியான விஷயம் என்னன்னா, 5 வருஷ எஃப்டிக்கு 7.5% வட்டி தராங்கப்பா. அடேங்கப்பா, 7.5%? அருண், இப்போ இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ல கூட 5 வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாச்சே. அதுவும் இது போஸ்ட் ஆபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பு. ரிஸ்க்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய நிம்மதியே. அருண், இங்க பாரு, இந்த 8.2% வட்டி போட்டிருக்கேன். அது என்ன ஸ்கீம்? செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு போட்டிருக்கு. இது நம்ம பக்கத்து வீட்டு சாரதா அக்கா அவங்க பேத்திக்கு போட்ட ஸ்கீம் தானே? ஆமாமா, பெண் குழந்தைங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் இது. 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு இதுல அக்கவுண்ட் ஆரம்பிக்கலாம். 2026லயும் இதுதான் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறதுலயே அதிகப்படியான வட்டி, 8.2% தரக்கூடிய ஸ்கீம். குழந்தையோட படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்ல விஷயம் அருண். ஆனா அருண், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஏன்னா என் வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் சேமிப்பு ரொம்ப முக்கியம். சூப்பர் கேள்விப்பா. எஸ்சிஎஸ்எஸ்க்கு இப்போ 8.2% வட்டி தராங்க. 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுல முதலீடு செஞ்சா 3 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். அது மட்டும் இல்ல, கேவிபில போட்டா உங்க பணம் கரெக்டா 115 மாசத்துல, அதாவது 9 வருஷம் 7 மாசத்துல அப்படியே டபுள் ஆகிடும். பணம் 2 மடங்கு ஆகுமா? இது நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கே அருண். பேங்க்ல போடுறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல போல. குடும்பமே இப்ப வட்டி விகிதங்களை கேட்டு மிரண்டு போயிருக்காங்க. ஆனா லக்ஷ்மிக்கு ஒரு சின்ன தயக்கம். பணத்தை 5 வருஷம் லாக் பண்ணணுமா, மாசம் மாசம் செலவுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கான தீர்வு தான் அடுத்த காட்சி. வட்டி விகிதங்கள் எல்லாம் கேட்டு லக்ஷ்மிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கவலை. அந்த 5 லட்சத்தையும் 5 வருஷத்துக்கு அப்படியே போட்டு வச்சா அவங்க அவசர தேவைக்கு என்ன பண்றது? லக்ஷ்மி மெதுவா அருண் கிட்ட கேக்குறாங்க. அருண்,
வட்டியெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த 5 லட்சத்தையும் அப்படியே 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும்னா, நடுவுல எனக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வருது, இல்ல ஒரு நகை வாங்கணும், இல்ல என் கைச்செலவுக்கு பணம் வேணும்னா என்ன பண்றது? இந்த 5 லட்சத்துல இருந்து எனக்கு மாசா மாசம் என் கைச்செலவுக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி ஏதாவது வழி இருக்காப்பா? கண்டிப்பா இருக்குமா? உன்னோட இந்த தேவைய முன்னாடியே யோசிச்சுதான் கவர்மெண்ட் MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி. 2026ல இதுக்கு 7.4% வட்டி தராங்கம்மா. என்னது? 7.4%? இதுல எப்படி மாசம் மாசம் பணம் வரும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு அருண். எனக்கும் இது புதுசா இருக்கே. இதோ பாருங்கப்பா, கணக்கு போட்டு சொல்றேன். நீங்க வச்சிருக்கிற அந்த 5 லட்சம் ரூபாய இந்த MIS திட்டத்துல போட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு மாசம் மாசம் 3083 ரூபாய் வட்டியாவே கொடுத்துடும். வருஷத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 37,000 ரூபாய்க்கு மேல லாபம். இந்த 3000 ரூபாய அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதும் நீங்க போட்ட அந்த 5 லட்சமும் அப்படியே ஒரு பைசா குறையாம உங்க கைக்கே வந்துடும். அட பாவமே, மாசம் 3000 ரூபாய்க்கு மேலையா? வருஷம் முழுக்க காத்துக்கிட்டு இருக்காம மாசா மாசமே என் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடுமா? இத்தனை வருஷமா அந்த பணத்தை பீரோலையும் வெறும் 4% வட்டி வர்ற சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயும் வச்சிருந்தோமே. ஒரு மாசத்துக்கு 1 கிலோ மல்லிகை பூ வாங்க கூட நான் யோசிச்சிருக்கேன். இது தெரியாம போச்சே. பாத்தியா லக்ஷ்மி, காலத்துக்கேத்த மாதிரி நாமளும் மாறணும். அருண் சொன்ன கணக்குப்படி பார்த்தா 5 வருஷத்துல வட்டியாவே கிட்டத்தட்ட 1,85,000 ரூபாய் நம்ம கைக்கு வந்துடும். அசலும் குறையாது. இது நிஜமாவே ஒரு சேஃபான வருமானம்தான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட முதலீடு பண்ணலாம். அப்போ மாசம் மாசம் 9,250 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும். லக்ஷ்மியின் முகத்துல இப்போதான் ஒரு நிம்மதி தெரியுது. மாசா மாசம் கைக்கு தாராளமா காசு வரும்ன்ற தைரியம் வந்துடுச்சு. ஆனா ராமநாதனோட மூளை இப்போ மிச்சம் பண்ற பணத்தை என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் அடுத்த காட்சி, RD அண்ட் FD. அம்மாவுக்கு மாதாந்திர வருமானம் கிடைச்சிடும்னு தெரிஞ்சதும் ராமநாதனுக்கு ஒரு ஐடியா வருது. அவர் தன் டைரியை எடுத்துட்டு ஏற்கனவே மாசம் மாசம் சேமிக்கிற பணத்தை எங்க போடலாம்னு அருண் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி அருண், மொத்தமா இருக்கிற பணத்துக்கு வழி சொல்லிட்ட. ஆனா இந்த பென்ஷன்ல வர்ற பணத்துல மாசம் மாசம் என்னால ஒரு 2000 3000 மிச்சம் பண்ண முடியுது. இத அப்படியே பீரோல வச்சிருந்தா அது வளர போறதில்ல. பழைய காலத்துலலாம் போஸ்ட் ஆபீஸ்ல RD கட்டுவாங்களே, இப்போ அந்த RD பத்தி என்ன சொல்ற? அது இன்னும் லாபமா இருக்குமா? நிச்சயமாப்பா. மாதாந்திர சேமிப்புக்கு RD தான் இன்னைக்கும் பெஸ்ட். 2026ல RDக்கு 6.7% வட்டி தராங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன அமௌண்ட் கிடையாது. ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க. நீங்க மாசம் வெறும் 1000 ரூபாய்னு கட்டினா கூட 5 வருஷம் முடியும் போது வட்டியோடு சேர்த்து உங்க கைக்கு 71,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். நீங்க 5000 ரூபாய்னு கட்டினா 5 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேல, அதாவது 3,56,830 ரூபாய் உங்க கைக்கு வரும். யோசிச்சு பாருங்க, சிறுக கட்டி பெருக வாழ்றது இதுதான். அடேங்கப்பா, மாசம் வெறும் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு லாபமா? அப்போ நான் மிச்சம் பண்ற பணத்தையும் இதுல சேர்த்திட வேண்டியதுதான். அது மட்டும் இல்லப்பா, ஒருவேளை உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய தொகை இருக்கு, அத 5 வருஷத்துக்கு தொடமாட்டீங்கன்னா நீங்க 5 இயர் FD, அதாவது டைம் டெபாசிட்ல போடலாம். அதுக்கு வட்டி 7.5%. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதுல முதலீடு செய்யற பணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த இன்கம் டாக்ஸ் வரி விலக்கு செக்ஷன் 80C படி கிடைக்கும். அதாவது நீங்க கட்டுற வரியை இதுல மிச்சப்படுத்தலாம். பலே, லாபத்துக்கு லாபமும் ஆச்சு, வரி சேமிப்பும் ஆச்சு. ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்வாங்களே, அது இதுதான் போல. பேங்க்ல வரி விலக்கு வேணும்னா வட்டி கம்மியா இருக்கும். ஆனா இங்க வட்டியும் ஜாஸ்தி, வரியும் கிடையாதுன்னா நாம ஏன் யோசிக்கணும்? அதான்பா போஸ்ட் ஆபீஸ் பவர். இன்னொன்னு கவனிச்சிங்களா? பேங்க்ல வட்டி விகிதம் அடிக்கடி மாறும். ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு RD ஆரம்பிச்சீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் அதே வட்டி உங்களுக்கு கேரண்டி. இதோ இப்பவே நோட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில முதல் வேலையா போஸ்ட் ஆபீஸ் போறோம். வரி மிச்சம் பண்ண ஒரு FD, மாச சேமிப்புக்கு ஒரு RD. லக்ஷ்மி, வட்டி எல்லாம் இப்போ நம்ம பக்கம். ராமநாதன் இப்போ செம ஹாப்பி. ஆனா அருண் மனசுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது அவரோட பேரன், அதாவது அருணோட பையனோட எதிர்காலம் பத்தின ஒரு லாங் டேர்ம் பிளான். அதுதான் PPF. அது என்னன்னு அடுத்த காட்சியில பார்ப்போம்.
பிபிஎஃப் நீண்டகால முதலீடு. ராமநாதன் அப்படியே வெளியே விளையாடுற பேரனை பாக்குறாரு. அந்த சிறுவனோட துள்ளலும் சிரிப்பும் ராமநாதனை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. அவனோட படிப்பு, அவனோட எதிர்காலம்னு அவர் மனசுல ஒரு பெரிய கனவு ஓடுது. அருண், இப்போதைக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா இதோ வெளிய விளையாடுறானே என் பேரன், இவன் வளர்ந்து காலேஜ் போறப்போ இல்ல மேற்படிப்புக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறப்போ அவன் கையில ஒரு பெரிய தொகை, ஒரு 20 இல்ல 30 லட்சம் ரூபாய் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு 15 வருஷம் ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த பணம் ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? அதுக்கு நீங்க யோசிக்காம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே திட்டம் பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான்ப்பா. 2026ல இதுக்கு 7.1% வட்டி தராங்க. இது வெறும் சேமிப்பு இல்லப்பா, இது ஒரு வெல்த் கிரியேட்டர். அது என்னப்பா பிபிஎஃப்? இதுல அப்படி என்ன விசேஷம்? அம்மா, இதுல 3 பெரிய விஷயங்கள் இருக்கு. முதலாவது, இது 15 வருஷ திட்டம். அதனால பணம் காம்பவுண்டிங் முறையில வேகமா வளரும். ரெண்டாவது, இதுல கிடைக்கிற வட்டிக்கும் வரி கிடையாது. 15 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கிற அந்த மொத்த தொகைக்கும் 1 ரூபாய் கூட வரி கிடையாது. இதத்தான் இஇஇ அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. வரியே இல்லையா? அது பெரிய விஷயம் அருண். ஆனா பாதுகாப்பு? அதுதான் 3வது விஷயம். இது நேரடியா மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல வர திட்டம். அரசாங்கமே திவாலானாதான் உங்க பணம் போகும். ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுப்பா. வருஷத்துக்கு வெறும் 500 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல கட்டலாம். இப்போ நீங்க பேரனுக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிச்சு மாசம் ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு வந்தா கூட அவன் காலேஜ் போறப்போ வட்டியோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய பலமான தொகை அவன் கையில இருக்கும். கேட்கவே மனசுக்கு நிறைவா இருக்கு அருண். என் பேரனோட எதிர்காலத்துக்கு நான் கொடுக்க போற மிகச்சிறந்த பரிசு இதுவாதான் இருக்கும். நாளைக்கே அவனுக்கும் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். ராமநாதனோட கண்கள்ல இப்போ ஒரு நிம்மதி தெரியுது. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட எல்லா தேவைகளுக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல தீர்வு இருக்குன்னு அருண் புரிய வச்சுட்டான். சரி, கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில டிப்ஸ் என்ன? முடிவுக்கு வருவோம். அருண் சொன்ன ஒவ்வொரு கணக்கையும் கேட்ட ராமநாதனுக்கும் லக்ஷ்மிக்கும் இப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருக்கு. 5 லட்சத்தை சும்மா வச்சிருக்காம அதை எப்படி தரம் பிரிச்சு முதலீடு செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு முதல் ஆளா நாம போஸ்ட் ஆபீஸ்ல நிக்கணும் லக்ஷ்மின்னு ராமநாதன் உற்சாகமா சொல்றாரு. பாத்தீங்களா நண்பர்களே, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நமக்காக உழைக்கணும்னா சரியான இடத்துல அதை முதலீடு செய்யணும். குறிப்பா ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு பணத்தோட பாதுகாப்பு எவ்ளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அதிலிருந்து வர்ற லாபமும் முக்கியம். அதுக்கு போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், போஸ்ட் ஆபீஸ் வட்டி விகிதங்களை இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் குவார்ட்டர்லி ஒரு முறை மறுபரிசீலனை செஞ்சு மாத்துவாங்க. அதனால நீங்க டெபாசிட் செய்ய போற அன்னைக்கு லேட்டஸ்ட் ரேட் என்னன்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே போல உங்க ஆதார் மற்றும் பான் கார்டு அப்டேட்டா இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. பணத்தை சேமிக்க தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எதிர்காலத்தோட லாபத்தை நீங்க இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சேமிக்க தொடங்க சரியான நேரம் இன்றே. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். உங்க பணத்தை சேமிங்க, உங்க எதிர்காலத்தை பாதுகாப்பாக்குங்க. அடுத்த பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.